வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2 நடக்க போகுது. அடுத்ததாக ரவுண்ட் 3 நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே ஸ்பெஷல் கேட்டகரிக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 நடந்தது. ரவுண்ட் 1 நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஸ்லைடிங். ஸோ அந்த ஸ்லைடிங்கில் ஏற்கனவே கிடைச்சவங்களுக்கு காலேஜஸ் அப்கிரேட் ஆகிருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தவங்களுக்கு காலேஜ் கிடச்சிருக்கும். இப்போ என்ன அப்படின்னா நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. யாருக்கெல்லாம் திரும்ப வாய்ப்பு இருக்குது தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ரவுண்ட் 2 ஓட முடியறதுக்கான பாசிபிலிட்டியில் தேர்ட் ரவுண்ட் கண்டிப்பாக நடக்கும். தேர்ட் ரவுண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும். புதுசாக இப்போ மறுபடியும் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கால்ஃபர் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் இந்த ஃபேஸ் 1 முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. இப்போது காலேஜஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான காலேஜஸ் ரவுண்ட் 3ல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸும் முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரொம்ப ரேராக கிடைக்கலாம், கிடைச்சா ஆச்சரியம்தான் அப்படின்னு சொல்லணும். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் வேணால் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபீஸ் கட்டுறதுல இருக்கக்கூடிய சிரமங்களை பார்த்துட்டு சில மாணவர்கள் சேராமல் இருக்கலாம். மிக முக்கியமாக வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய சீட்ஸ் நிறையா ஃபில் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கலாம். மற்றவங்களுக்கு ரொம்ப ரேர் சான்சஸ்ன்னு தான் சொல்லணும் ரவுண்ட் 3க்கு. பட் இந்த வருஷம் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிட்டதுனால கொஞ்சம் வேக்கன்சி அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம். வழக்கமாக பேராமெடிக்கல் கடைசியாக நடக்கும். இப்போ அக்ரி, வெட்டினரி இதெல்லாம் கிடைக்காதவங்க பேராமெடிக்கல் ஒரு கான்செப்ட் வச்சு போகிறவங்களும் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களாம் வர முடியாத சூழ்நிலையில் கொஞ்சம் சீட்ஸ் ரவுண்ட் 3க்கு இந்த வருஷம் வழக்கத்தை விட கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெயிட் பண்ணுவோம். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2 முடியும் போது நமக்கு எவ்வளவு வேக்கன்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெங்க்த்தியான டைம் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செஷனுக்கு 300 பேர் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ ஒரு நாளில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.